இந்த உலகத்துல நீங்க, நான் இல்லை யார் வேணா எடுத்துக்கலாம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான மனிதர் அப்படின்னா அப்பாவை தான் சொல்லுவாங்க. இந்த உறவு சரியாக அமைஞ்சிட்டா போதும், அந்த குழந்தையோட எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமையும். அதே நேரம் இந்த ஒரு உறவு சரியா அமையாம நிறைய குழந்தைகள் கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த வலி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு பெரிய மன்னர்களா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களா இருந்தாலும் சரி, தந்தையினுடைய உறவு மிகவும் முக்கியமானது. நான் முத்துக்குமார், உங்க எல்லாருக்குமே தெரியும் தானே. அவரோட ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எழுதியிருப்பாரு, என் தந்தையின் சாயலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடம், சாயல் கொண்ட ஒரு பெட்டி கடைக்காரரிடம் ஒவ்வொரு முறை சிகரெட் வாங்கும் பொழுதும் என் கைகள் நடுங்குகின்றன. எப்படிப்பட்ட வரிகள் இல்லை? அப்பா கிடையாது, அப்பாவோட சாயல். அப்பாவின் சாயல் உங்களை தவறு செய்ய விடாமல் தடுத்துவிடும். அப்பாவினுடைய சாயல் உங்களை தர்ம வழியில் நடத்தும். அப்போ அப்பா சொல்லவே வேணாம். சின்ன வயசுல அப்பா சொல்றதெல்லாம் கோவமாக தான் வரும். படின்னு சொல்றது, இல்லை ஒரு இடத்துக்கு போகாதுன்னு சொல்றது, இல்லை ஒரு விஷயத்தை செய்யாதுன்னு சொல்றது. ஆனால் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு அர்த்தம் இருக்கு, அவங்களோட வலி இருக்கு. அவங்களுக்கு என்ன தெரியுமா, வேற ஒன்றும் இல்லைங்க. அவங்க நிறைய அடி வாங்கியிருப்பாங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பற்றக்கூடாதேங்கிற ஒரு ஆதங்கம் தான். அதை தான் எப்படி சொல்றதுன்னு தெரியாது. அம்மா கனிவா சொல்லிடுவாங்க, பண்ணாதரா கண்ணா கஷ்டம் அப்படி. ஆனால் அப்பா அப்படி கிடையாது, அப்படி சொல்ல தெரியாது. அதிகாரமாகவும் அதட்டலாகவும் மட்டுமே சொல்ல தெரியும். அப்படி சொல்றதுனால தான் என்னவோ நமக்கு சின்ன வயசுல அப்பா அன்பு புரியறதே கிடையாது. ஒரு தவிர்த்தே விடுகிறோம் இல்லையா, தள்ளியே வச்சிடுறோம் அந்த உறவை. இந்த வயது ஒரு முதிர்ச்சி வரும்போது தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தவறுன்னு தெரியுது. அப்பா அப்படிங்கிற அந்த உறவினுடைய பலம் மட்டுமே நம்மளை சின்ன வயசுல தவறு செய்யாம தடுத்தது. இதை யாராவது மறுக்க முடியுமா? இன்னைக்கு நேரான பாதையில நடக்கிறோம், தவறு செய்யாம இருக்கோம். இதுக்கெல்லாம் யாருங்க அடிப்படை? இப்போ நமக்கு தெரியும், நம்ம நிறைய நீதி நூல்கள் படிக்கிறோம். திருக்குறள் தெரியும், நீதிநெறி விளக்கம் தெரியும், மூதுரை படிக்கிறேன், ஆத்திச்சூடி படிக்கிறேன். எது சரி எது தவறுன்னு எனக்கு தெரியும். அரை இலக்கியங்கள் படிக்கிறேன். இப்போ சொல்லுவோம், அப்போ எதுவுமே தெரியாத வயசுல எது உங்களை வழி நடத்துச்சு, எது நம்மளை வழி நடத்துச்சு? அப்பா அப்படிங்கிற அந்த உறவின் மேல் இருந்த பயம் தானே. ஆக அப்பா அந்த பயம் அப்படிங்கிற அந்த முகமூடிய போட்டுக்கிட்டது, கோபம் அப்படிங்கிற முகமூடிய போட்டுக்கிட்டது காரணம் நம்ம சரியான வழியில போகணும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். எங்க என் குழந்தை எங்கேயாவது போய் மாட்டிக்குமோ, எதுலையாவது தவறி விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு தவிப்பு தான் அந்த கோபத்துக்கு காரணம். அலெக்சாண்டர் எவ்வளவு பெரிய மன்னர் இல்லையா? அலெக்சாண்டர் சொல்ற, ஒரு முறை போருக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு உடல் நலக்குறைவு வந்துடுது. ரொம்ப முடியாமல் போயிடுது. மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகிறாரு. போய் எதிரி நாட்டில் போயிட்டு படுத்துடுறாரு, முடியல. அப்போ ஒரு கூடாரம் போட்டு அவருடைய சிப்பாய்கள் பாதுகாவலர்கள் சேவை பண்றாங்க. அப்போ எதிரி நாட்டுடைய மன்னன் அந்த காலத்துலலாம் போர் தர்மம் அப்படிதான். அதாவது என்னுடைய எதிரி நாட்டு மன்னனாகவே இருந்தாலும் சரி, அவன் என்னோட நாட்டில் அவனுக்கு முடியாம போயிடுச்சுன்னா நான் அவனுக்காக நான் மருத்துவனை கொடுத்து அவனை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது போர் தர்மம். அந்த காலத்தில் போர் தர்மங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? 6 மணிக்கு மேலே, அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு மேலே போர் புரிய மாட்டாங்க. இது மாதிரி நிறைய நெறிகள் உண்டு. அதில் ஒரு நெறி இது. அப்படி அந்த எதிரி நாட்டு மன்னன் அலெக்சாண்டரை காப்பாற்றுவதற்காக அவருடைய மருத்துவரை அனுப்புகிறான். அலெக்சாண்டருடைய கூடாரத்துக்குள்ள அந்த மருத்துவர் வரும்பொழுது இந்த அலெக்சாண்டரோட பாதுகாவலர், அதாவது மன்னர் பக்கத்தை டக்குன்னு விட்டுற மாட்டாங்க இல்லையா, தடுக்கிறார். நீ யாரு அப்படின்னு. அந்த மருத்துவர் சொல்றாரு, நான் மருந்து கொடுத்து உங்க மன்னனை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். ஐயோ நீ யார் எவன்னே தெரியல, அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு இவர். அப்ப அந்த மருத்துவர் நிற்கும் போது அலெக்சாண்டர் பாக்குறாரு, அந்த மருத்துவரை கூப்பிடுறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அந்த மருத்துவர் சொல்றாரு, என்னுடைய பெயர் பிலிப் அப்படின்னு. சொன்ன மாத்திரத்துல அவர் கையில இருந்த மருந்தை வாங்கி அலெக்சாண்டர் குடிச்சிட்டார். அந்த மருத்துவருக்கும் ஆச்சரியம், சுத்தி நின்ன பாதுகாவலர்களுக்கும் ஆச்சரியம். எல்லாரும் முடிக்கிறாங்க, என்ன மன்னன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அலெக்சாண்டர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க,
இந்த மருத்துவர் சொன்ன பேரு பிலிப். எங்க அப்பாவோட பேரு பிலிப். என்னுடைய தந்தையினுடைய பெயர் பிலிப். என் தந்தையின் பெயரை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட எனக்கு துரோகம் இழைக்க முடியாது. அப்போ தந்தையினுடைய பாசம், அன்பு அப்படிங்கிறது ஆரம்பத்துல கடினமா தெரிஞ்சாலும் போக போக நம்ம வாழ்க்கையில கண்ணே தெரியாத மாதிரி ஒரு இருட்டுக்குள்ள நம்ம பயணிக்கும் பொழுது கூட மின்மினி பூச்சிகள் போல நமக்கு வெளிச்சம் கொடுக்கறது அந்த தந்தையினோட அன்பு தான். அது கடினமானது இல்லை, கனிவானது. தாய் எனக்கு தெரிஞ்சு அம்மாவோட அன்பை விட அப்பாவோட அன்பு மென்மையானது. ஆனா நமக்கு புரியறதுக்கு ரொம்ப காலதாமதமாயிடுது. தசரதன் மேல ராமன் வச்சிருந்த பாசம் எங்கேயுமே, தசரதன் ராமன் மேல வச்சிருந்த பாசம் எந்த காலத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்பா மேலதான். தசரதன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக, அதாவது ஒரு பிரச்சனைனால தசரதன் அந்த ஆட்சி பொறுப்பை ராமனுக்கு கொடுக்க முடியாம பரதனுக்கு கொடுத்துடுறாரு. ஆனா பரதன் நினைச்சிருந்தா அந்த ஆட்சியை எடுக்கல. பரதன் என்ன சொன்னாரு? இது ஒரு தீவினை, இது ஒரு தீய செயல், நான் செய்ய மாட்டேன். எங்க அப்பா ஒரு விதி பயனால அவரால் முடியாம இதை செய்துட்டாரு. முன்னோர்களுடைய பாதையில இருந்து விலகிட்டாரு. நான் செய்ய மாட்டேன், எங்க அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு இவர் போறாரு. ஆக இவர் போறாரு, போய் ராமன் கிட்ட சொல்லி கூட ராமன் என்ன சொல்றாரு தெரியுமா? என் தந்தை வாய்மைக்காக நின்றவர், வாய்மையும் மரபும் காத்த தசரத மகா சக்கரவர்த்தி. அவர் சொன்னா அதுதான் வாய்மை, அவர் சொன்னா அதுதான் நடக்கும். அதை மீறி நம்ம நடக்கக்கூடாது. நீ தான் ஆட்சி செய்யணும், நீ போய் ஆட்சி செய்யணும் ராமர் சொல்ற. அப்போ எந்த அளவுக்கு தசரதனுடைய வளர்ப்பு நேர்த்தியாகவும் நெறியோடும் தர்மத்தோடும் இருந்திருந்தால் ராமனும் பரதனும் இவ்வளவு சரியாக இருந்திருக்கணும் இல்லையா? தந்தையினுடைய அன்பு எப்ப உச்சக்கட்டத்துல வெளிப்படும் சொல்லுங்க? எப்ப உச்சக்கட்டம்? எல்லாத்துலயும் வெளிப்படும். ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது, குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க, எல்லாத்துலயும். எது உச்சம்? அந்த குழந்தையினுடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த தந்தை எப்படி தவிக்கிறாங்கிறது தானே. அதுலயும் வென்று விட்டானே தசரதன். ராமனை பார்க்க முடியாது, அது முடிவு வரைக்கும் இல்லை, பல ஆண்டுகள் பார்க்க முடியாதுங்கிறதையே, அந்த பிரிவையே தசரதனால ஏத்துக்க முடியாம அவன் இதயம் நின்று போகிறது என்றால் தந்தையோட அன்புக்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டி என்னவா இருக்க முடியும்? ஆக தந்தையோட அன்பு அப்படிங்கிறது கடல் ஆழம் மாதிரி அவ்வளவு சீக்கிரம் புரியாது. அம்மா அன்பு டக்குன்னு புரிஞ்சிடும். கரையோரமா அலை அடிக்குது பாருங்க, அது மாதிரி அம்மாவோட அன்பு. தினம் தினம் உங்களை தாளாட்டுறதுனால டக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. ஆனா அப்பாவோட அன்பு புரியாது. கோவப்படுறாரு, திட்டுறாரு, இதை பண்ண சொல்றாரு, அதை பண்ண எதுக்கு சொல்லித்தராரு? உங்க காலில் நிக்க வைக்கிறதுக்காக சொல்லித்தராரு. ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அம்மா தினம் சாப்பாடு போடுறத மட்டும்தான் ஒரு வேலையா வச்சுப்பாங்களாம். குழந்தை வயிறு நிறையணும், அப்போதைக்கு வயிறு நிறையணும். ஆனா அப்பா அப்படி கிடையாது. அடுத்த வேலைக்கு உணவு எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கொடுப்பவர் அப்பா. மீன் கிடைச்சா அதை வச்சு குழம்புதான் அம்மா வச்சு தருவார். ஆனா அந்த மீனை பிடிக்க கற்று தருபவர் அப்பா. வாழ்க்கையை எப்படி வாழணும், பிற்காலத்துல அந்த தந்தை இல்லாமல் போகும்போது கூட எப்படி நாம் நிற்க வேண்டும், அதாவது ஒரு மனிதனுக்கு அவன் தந்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இதுதான். தான் இல்லாமல் இருக்கும் இந்த உலகத்துல தன் மகன் எப்படி நல்லபடியாக வாழ முடியும், கஷ்டப்படக்கூடாது, சாப்பாட்டு கஷ்டப்படக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் யோசிச்சுதான் ஒரு தந்தையும் கடுமையாக நடந்து கொள்கிறார். வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்பா மேல கோவமே வராது. எல்லாருக்கும் இருந்த கோவம் ஏற்கனவே நமக்கு இந்த வயசு வர வர பறந்து போயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி இனியும் அவர்களுக்கு வயதாகும் பொழுது அவர்கள் மறந்து போகலாம், அவங்களுக்கு உடல் உபாதைகள் நிறைய வரலாம். அப்பெல்லாம் அப்பா மேல கோவப்படாம அப்பா எப்படி நம்மளை கனிவா பார்த்துக்கிட்டாரோ அந்த அளவுக்கு பார்த்துக்க முடியலனாலும் பரவாயில்ல, அதுல ஒரு பாதியாவது நல்லபடியா பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம். நன்றி.